மின்சார வாரியம் தானாக முன் வந்து ஒரு அதிகப்படியாக போன வருஷத்திற்கும் அதுக்கு முந்தின வருஷத்தோட கம்பாரிசனை பார்த்து நம்ம தானாக முன் வந்து ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸ், எதெல்லாம் வந்து 3 மடங்கு 4 மடங்கு அதிகப்படியாக கட்டணங்கள் போன ஆண்டை கம்பேர் பண்றப்ப வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து நான் தானாக முன் வந்து நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுமார் 3,70,000 கனெக்ஷன்ஸை ரீஅசஸ்மெண்ட் பண்ணோம். அது சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கை தான் அவர் குறிப்பிட்ட சுற்றறிக்கை. அது தானாக முன் வந்து அது குறித்து கூட திமுகவின் தலைவர் வந்து இல்ல கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொன்னா அதுதான் நான் கிளாரிஃபை பண்ணிருந்தேன். எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட் வரல. இது மின்சார வாரியம் தானாக முன் வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் அடிப்படையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுமார் 2,719 மட்டும்தான் மிஸ்மேட்ச். அப்ப நம்ம பண்ண எல்லா 3,70,000 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றப்ப 2,719 தான் மிஸ் மேட்ச். அதுவும் எதனாலன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் டிஃபெக்ட் 1,350, ராங் மீட்டர் ரீடிங், அது வந்து அங்க போறப்ப மேனுவலா நடக்கிற ராங் மீட்டர் ரீடிங்ல 1,369. இது வந்து எல்லா காலகட்டங்களிலும் ஒரு 0.5 to 6% அது வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் எதனால இவ்வளவு வேரியேஷன் மக்கள் இவ்வளவு வேரியேஷனை பாக்குறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம திரும்ப அசஸ் பண்ணப்போ கடந்த மாதங்களில், அதாவது டேபிள் ரீடிங் என்ற ஒன்றை வந்து கடந்த காலங்களில் அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேபிள் ரீடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் செய்யாமலேயே தானாக அங்கேயே அசஸஸ் உட்காந்து அந்த முந்தைய ரீடிங்கை பதிவு செய்கிற வழக்கம் பல காலங்களாக இருந்து வந்துடுது. தேர்தல் அந்த மாதங்களில், அதாவது ஏப்ரல் மாதங்களில் அவங்க அசஸ்மெண்ட் எடுக்காம முந்தைய ரீடிங்ல பல இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல முந்தைய ரீடிங், அதாவது ஜனவரி மாசம் என்ன ரீடிங் எடுத்தப்பட்டிருக்கோ அதையே பதிவு செய்து வைத்துள்ளார்கள் பெரும்பாலான இடங்களில். ஸோ நம்ம நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு எல்லாம் மேனுவலா கண்டிப்பா ரீடிங் எடுக்கணும், எல்லாம் அசஸ் பண்ணி பண்றப்போ அப்ப நேரடியாக போகும் பொழுது கடந்த 4 மாதங்களும் ஏன்னா அந்த ரீடிங் எல்லாம் மொத்தமாக வரும் பட்சத்தில் நிறைய இடத்துல அந்த மிஸ் மேட்ச் இருக்கு. ஸோ அதுதான் முக்கியமான காரணமா. ஏன்னா இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் முழுவதுமாக முடிந்த பிறகு பெரிய அளவுல எந்த அளவுலயும் மிஸ் மேட்ச் இல்லை. அப்ப என்ன காரணம்னு பார்த்தால் முந்தைய காலங்கள்ல சரியாக மேனுவலா போய் ரீடிங் எடுக்காமல், நேரடியாக போய் ரீடிங் எடுக்காமல் அது வந்து டேபிள் ரீடிங் என்ற பெயரில் போட்ட காரணம். அதை வருங்காலங்களில் கண்டிப்பாக நேரடியாக போய் எடுக்க வேண்டும். அதுலயும் ப்ளூடூத் வழியாக மொபைல் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி ஆல்ரெடி அதை உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக நிறைய இடத்துல மின்சார தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கான தளவாடங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும், இந்த மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளில் பட்ட பாடு நம்ம ஒரு நிமிஷம் விளக்கணும்னு காட்டுறோம். அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் 2021 உட்காருங்க 2021 இந்த துறைக்கு உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 அண்ணா அவை முன்னவர் 2021 அமைச்சராக இருந்தார். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன். அமைச்சராக இருந்தார். இல்ல எல்லாத்துக்கும் எதிர்கட்சி தலைவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? இல்ல எதிர்கட்சி மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். என்னவோ அதான் பேசணும். இல்ல மாண்பு உறுப்பினர், இந்த கரூர் உறுப்பினர் இந்த கம்பெனி என்ற வார்த்தையை நீங்க வந்து நீக்கிட்டீங்களா? நீக்கியாச்சா? நீங்களே பேசி திருத்திக் கொண்டீர்கள். இருந்தாலும் அது அவைக்குள்ள அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. நீக்கியாச்சா? உட்காருங்க. அதான் நீக்கிட்டாங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்களே உட்காருங்க. நீங்களே உட்காருங்க. அந்த பதார் அவரை உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்க மட்டும் இல்லைங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேச அனுமதிச்சிருக்கேன். அவர் பேச அனுமதிக்க நீங்களே அதை அப்டேட் பண்றீங்களா? அவர் பேசுறத நீங்க பேசுங்க. தலைவர் அவர்களே, இப்போ தமிழ்நாட்டில்
யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த விவாதம் மானிய கோரிக்கைக்கான விவாதம்னு எல்லாருக்கும் தெரியும். நான் பேச விடுங்க. நான் எதுவுமே தப்பா சொல்லல, பேச விடுங்க. எதிர்க்கட்சி தலைவர் நான் பேச வர்றது என்னன்னு கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டேன். எதிர்க்கட்சி தலைவர் ஒன்னும் தவறு கிடையாது. நான் திருப்பி பதிவு பண்றேன். இந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சா நாங்க எந்திரிச்சா இந்த அவை நடக்காது. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. அவங்க உட்கார சொல்லுங்க. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் பேசுங்க. உட்காருங்க. மத்தவங்க எல்லாம் உட்காருங்க. அவர் பேச அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவாங்க, அதுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை பதில் சொல்லுவார். உட்காருங்க. எல்லாம் மீதி பேர்லாம் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க பேசுங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கைகளை தெளிவாக புள்ளி விவரங்களோட பேசிக்கிட்டு இருந்தார். தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் அவை குறிப்பில் நீங்க நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேசுகிற போதே திருத்திக் கொண்டு அது அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. சரியாச்சுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க திரும்ப பெற்றீங்களா? அப்பயே சொல்லிட்டீங்களா? அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன வேணும்? அவரே திரும்ப பெற்றா சொல்றாரு. அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் விடுங்க. அதுக்கப்புறம் 2021 காலகட்டங்கள் அமைச்சராக இருந்தார். அவரே சொல்றாரு திரும்ப பெறல என்ன அர்த்தம்? பெற்றாச்சு. அடுத்தது பேசுங்க. அந்த 2021 காலகட்டங்கள்ல அமைச்சராக இருந்தார். அதற்கப்புறம் இருங்க உட்காருங்க. உறுப்பினர் சீனிவாசன், உங்களுக்கு தனியா ஒரு அவை நடத்தணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நீங்க குறுக்க பேசாதீங்க. பின்னர் 2021க்கு பின்னர் அதுக்கப்புறம் அவர் சிறை செல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர் வருகிறார் இந்த துறையில. இல்ல நான் இந்த துறையில நல்ல விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் அண்ணன் தங்கம் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அதற்கப்புறம் மறுபடியும் இன்னொரு அமைச்சர் திரும்பவும் அமைச்சராகிறார். ஏன்னா இந்த துறையில 4 அமைச்சர்கள் போன 5 வருஷத்துல இந்த துறையில 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள். கடைசியாக திரு சிவசங்கரன் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். இந்த மாதிரி இந்த துறைக்கு 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார். அந்த 4 அமைச்சர்கள் மாற்றப்பட்ட 4 முறை அமைச்சரவை மாற்றம் நடக்குது இந்த துறைக்கு மட்டும். அதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா வருடமும் அதாவது ஒவ்வொரு வருட காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா, இப்ப சொல்றோமே நம்ம ஆட்கள் பற்றாக்குறை எல்லாமே சொல்லி வரோமே, இந்த துறைக்கு மட்டும் அதாவது 2016 நான் அதுக்கு முந்தைய ஆண்டுகாலம் மட்டும் ஒரு கம்பேரிசன் சொல்றேன். 2016 2021 ஆண்டு காலத்துல மட்டும் நம்ம மொத்தமாக இங்க ஆட்கள் வேலைக்கு எடுத்தது 9613 பேர். அதே இதுல இந்த 2021 26 காலகட்டத்துல 343 பேர் மட்டும்தான் வேலைக்கு ஆளுகிறதுக்கு எடுக்கப்பட்டது இந்த துறைக்கு. அது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா 15,000 பேர்கிட்ட 10,000 பேர்கிட்ட நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிற இடத்துல 343 பேர் மட்டும் தான். இது மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை. அது இல்லாம சப்ஸ்டேஷன் அதுக்கு முந்தைய ஆண்டு காலத்துல 2016-21 காலகட்டத்துல 359 சப்ஸ்டேஷன்ஸ் கொண்டு வரப்பட்டது. அதுல இந்த ஆண்டு 2021-26 122. இது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல பெரிய அளவிலான எந்த மாற்றங்களும் செய்யப்படவில்லை.